ஹாய் everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு மாஸ்க்கை வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான். இது எப்படி பண்ணுறது என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது போக இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து ஃபிக்மா கம்யூனிட்டியிலிருந்து தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுட் வெப் ஆப் டிசைன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் எல்லாமே கிடச்சிடும். நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் மெயினாக நான் என்ன கான்செப்ட் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக வந்துட்டு நீங்கள் இப்போ எப்படி இதை ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத விட நான் இதில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்டாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வராது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து மெயினாக நீங்கள் மாஸ்கிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அதுக்கப்புறம் மாஸ்கிங்க்கு அடுத்தது வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் அனிமேஷனோட ஒரு எந்த அளவுக்கு அது பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இதை பிக்சல் பர்ஃபெக்டாக நான் ரீக்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸாக்டாக இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன ஏதுன்னு தான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி சோர்ஸ் ஃபைல் இங்கே இருக்குது. நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு டைம் ரீக்ரியேட் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வீடியோக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த 4 இமேஜும் வந்து நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாச்சும் ட்ரைவ் லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கீழே ட்ரைவில் போடுறோம். மோஸ்ட்லி நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஃபிக்மா கம்யூனிட்டியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன்ல, அதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஐமேக் ஸ்க்ரீன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஐமேக்கில் க்ரியேட் பண்ணியிருந்தால நம்ம ஃப்ரேமை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எந்த ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து ஐமேக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐமேக் வந்து இப்போ எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேட்டது ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸை போட்டு நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். சரி, ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஃபைலில் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குவோம். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டன்ஸு, இதெல்லாம் நம்மளே பேசிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருமே டிசைன் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? இது வந்து லேப்டாப் மவுஸுங்காட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும் தானே. ஸோ இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லைல்ல. ஏன்னா நான் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த 30 மினிட்ஸ் வீடியோ நான் அது ரொம்ப டைமாக இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணது ஆக்சுவலாக நான் ஒரு யூஸராக பார்க்கும்போது 35 மினிட்ஸுங்கிறது அந்த வீடியோவுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு என்ன கான்செப்டோ நீங்கள் எடுத்து பண்ணாலும் இதோட அவுட்புட் வரணும். அவ்வளோதான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இதே வீடியோ எங்கேயும் ப்ரெசென்ட் பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கற்று வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவை வேறு எதுலையாச்சும் உங்கள் ப்ராஜெக்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம கற்றுக்குறோம் எல்லாருமே. ஸோ வந்துட்டு நான் இதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு 35 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணணுன்னா பண்ண மாட்டேன். சரி, ஓகே. ஸோ நான் இதெல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் ரியலோட இதவே லைட்டாக கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணினேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிக்க போகிறேன். இதுக்குமே எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துங்க. ஹெட்டரு, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு, இந்த பட்டனு, இந்த 2 டாட்ஸு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேன். காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக அதாவது பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் லே அவுட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஃபைன். சரி, இப்போது அந்த சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிக் சர்க்கிள் இருக்குல்ல, ஒரு சர்க்கிள் ஆஸ் யூஷுவல் ஒரு சர்க்கிள் போட்டுக்கங்க. இது வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்குது. ஃப்ரேமுக்குள்ளே தூக்கி போடுங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் எடுத்து வச்சுப்போம். ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுச்சோம். ஓகே. நம்ம எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ண போகிறது இல்லை, அதையும் சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம அதை பண்ணுறதுல எனக்கு வந்து இது கற்றுக்கிட்டா ஓகே தான். நான் வந்து இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருசு சர்க்கிள். ஓகே, இப்போது இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப். ஓகே ஃபைன். நம்ம இப்போ இந்த சர்க்கிளை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல மாஸ்கிங் நல்லா கவனிச்சுக்கோங்க. மாஸ்கிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து இந்த எலிப்ஸ் 2ங்கிறத வந்து பேஸாகவும் இதுக்கு தான் மாஸ்கிங் அப்ளை பண்ண போகிறேன். அது போக இன்னொரு சர்க்கிள் வேணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, அதுக்காக. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் தெரியாது. ஆக்சுவலாக நான் சேம் கலர் நான் டிஃபால்ட் கலர்லேருந்து கொஞ்சம் மாற்றிட்டேன். இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம அடுத்தது க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போது
மாஸ்கிங் தான் இதோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ அந்த மாஸ்கிங் பெட்டராக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிடுவோம். ஓகே ஃபைன். ஸ்ட்ரோக்ஸ் இதோட நான் 2 ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு பெட்டராக தெரியுங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது டேஷ் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பிக்சல் பர்ஃபெக்டாக, அதுவும் உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு அது அந்தளவுக்கு இஷ்யூஸ் கிடையாது. கமான், ஓபிஎஸை வேறு நான் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கேன், சாரி. அது கண்ட்ரோல் டேப் அடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நம்ம சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம அந்த இமேஜஸ் எல்லாம் அலைன் பண்ணணும். இமேஜஸோட சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மாஸ்கிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உள்ளே வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸஸ் இன்னுமே பெருசு தான். ஒன்றும் பிரச்சனை ஆச்சு. ஓகே கிளியர். இப்போ சென்டரில் எடுக்க வேண்டிய இமேஜ் எதை எடுத்துக்கலாம்? சேலட். இந்த சேலட் எடுத்துப்போம். இது நல்லா பெருசாக வச்சுக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ மாஸ்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை மட்டும் வெளியே வச்சுட்டு இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிள் மாஸ்கிங் பர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு மாஸ்கிங் தெரிஞ்சிருக்கும். நம்ம இதிலிருந்து இதுக்குள்ளே இருக்கிறத குரூப் ஆஃப் இமேஜஸாக போட்டு அதையும் மாஸ்க்குள்ளே அனுப்பிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாஸ்கிங்கோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நீங்கள் மாஸ்கிங் பண்ணும்போது ஒரு லேயர் மறைஞ்சிடும். ஆக்சுவலாக இதுதான் பேக்ரவுண்டு, இப்படி தான் இருக்கும் நீங்கள் மாஸ்கிங் பண்ணிங்கன்னா. ஸோ 2 டைம் அந்த எலிப்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் அந்த இஷ்யூஸ் வந்திருக்கும். ஓகேவா? மேபி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா. ஓகே ஃபைன். இப்போது இது முடிஞ்சு. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொன்று பேக் சைடும் க்ரியேட் பண்ணணும். ஸோ எனக்கு சர்க்கிள் கரெக்டாக தெரியணுங்கிறதா மாஸ்கிங் டூப்ளிகேட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு வெர்டிகலாக திருப்பிக்கிறேன். ஃபைன். நமக்கு இந்த 2 இமேஜ் தேவையில்லை. ஆக்சுவலாக இது அந்த சர்க்கிளில் வராது, பட் பார்க்க பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, மாஸ்கிங் எனேபிள் பண்ணிக்கலாம். இது மாஸ்கிங் விட்டு வெளியே போயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் இதில் இப்படி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குதுனாலும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து அந்த சர்க்கிள்காகத்தான் நம்ம மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோர்ஸில் பார்த்துட்டு வந்துடும். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் ஆஃப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதை டூப்ளிகேட் பண்ணதையும் அப்படியே வச்சுருக்காங்களா என்ன? 1 2 3 4 இந்த 2 இமேஜை தூக்கி போட்டிருக்காங்க. ஃபைன். இது இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இந்த 2 அந்த குரூப்பில் போட்டுருக்கோம். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். இப்போது நமக்கும் சர்க்கிள் ரெடி.
இப்போ இதில் நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இந்த இமேஜ் தான் வரணும், கரெக்டுங்களா? ஸோ இதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன அனிமேஷன் எஃபெக்ட்டுக்காக தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு பின்னால் இதை வச்சோம் அப்படின்னா, ஆக்சுவலி இது பெரிய இமேஜ், இது தெரியுதுங்களா? இதே இந்த எஃபெக்டே ஸ்லோ மோஷனில் நடக்கும் ஃபிக்மாவில். நான் வேணா இங்கே காட்டுறேன் பாருங்களேன். சோர்ஸில் நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த சின்னது நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம்ல, அந்த எஃபெக்ட் வந்து ஸ்லோ மோஷனில் நடக்கும். இந்த வேலையை வந்து ஸ்மார்ட் அனிமேஷன் பண்ணிக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்மார்ட் அனிமேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ மாஸ்கிங்கை ஆஃப் பண்ணிடுவோம், ஆன் பண்ணிடுவோம். ஓகே, மாஸ்கிங் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. இதை டூப்ளிகேட் பண்ணணும், இந்த எக்லிப்ஸை உள்ளே வச்சுக்கணும். ஸோ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த எக்லிப்ஸ் மட்டும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா மேலே லேயர் மாஸ்கிங் பண்ணிக்கிறதுனால கீழே இருக்கிறதெல்லாம் தெரியலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒர்க்கு இவ்வளோ தான். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணுறோம். மேபி எனக்கு தெரியல, ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே ஒரே குரூப்பாக போட்டுருவோம். கிளியர். இதுக்கு ஒரு 30 டிகிரி 34 டிகிரி ரொட்டேஷன். நம்ம செலக்ட் பண்ணிக்கிற சாப்பாடு என்னது? இது தானே? ஐ ஹோப் ஸோ. ஆமாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இமேஜ் 7 இருக்குல்ல, இது வந்து மேலே இருக்கிற இமேஜ். ஸோ இதை வந்துட்டு அப் டவுன் அப்படின்னு வச்சுக்கிறேன், இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. சரியா? இப்போ டவுன் அப்லேயும் அப்போ டவுன்லேயும் வச்சுக்கணும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்புறம் இதோட சைஸே இடம் பொசிஷன் மாறாமல் அதே பொசிஷனில் முடிஞ்ச அளவுக்கு சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஷிஃப்ட்டுக்கு வேறு அமைச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகே, கிளியர். இப்போ அப்புற இமேஜோட சைஸை முடிஞ்ச அளவுக்கு சின்னது பண்ணிக்கங்க. அந்த அனிமேஷன் எஃபெக்ட்டுக்காக மட்டும்தான் இது. சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, கிளியர். இதே நேம் அங்கேயும் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர். அப் டவுன். ஓகே, ஃபைன். இப்போ ப்ரோட்டோடைப்பிங் பண்ண போகிறோம். ப்ரோட்டோடைப்பிங் சிம்பிளாக தான் இருக்கும், பெருசாக நம்ம எதுவுமே இருக்காது இதை பொறுத்த வரைக்கும். என்னென்னா, இதை டவுன் ஏரோவை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப் மட்டும் நகரணும், கரெக்டுங்களா? ரைட் சைடு நகரணும். ஸோ இதுக்கு ஈஸி அண்ட் ஸ்மார்ட் அனிமேட் 500 மில்லிசெகண்ட் ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரியணுங்கிறதாக கொடுத்துருவேன். இதே மாதிரி இதை கிளிக் பண்ணும்போது ரிட்டன் அந்த பொசிஷன் இருக்கும். ஓகே, ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கலர்ஸ் மாற்றணும், ரேண்டமான கலர்ஸ். இந்த இதில் இருக்கிற எல்லா ப்ளூவையுமே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம கலர்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ லோட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணி பார்த்துருவோம். கிளியர். ஸோ லைட்டாக பொசிஷன் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு அது இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு புரியுதுல, ஆக்சுவலாக சர்க்கிளோட ரொட்டேஷன்ஸ் பொசிஷன் எங்கேயோ மாறி இருக்குது, அதனால அந்த எஃபெக்ட் பர்ஃபெக்டாக இல்லை. கிளியர், கிளியர், கிளியர். ஏன்னா இதை குரூப் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம 2 குரூப் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே. இப்போ கலர்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா லைட்டாக சின்னதாக ஒரு ப்ரெசன்டேஷன் வியூக்காக, உங்கள் ப்ரெசன்டேஷன் வியூக்காக மட்டும் நான் சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே, பிங்க், பிரைட் பிங்க். ஓகே,
எலிப்ஸோட செலக்ட் பண்ணுறோம். கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பர்ஃபெக்ட். இந்த ப்ளூ கூட எனக்கு ஓகே தான். அந்த ப்ளூலேயே நம்ம கொஞ்சம் லைட் கலர் போய்க்கிறோம். ஓ ஷிட், சாரி. ப்ளூ நான் எலிப்ஸுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எலிப்ஸுக்கு கலர் அப்ளை பண்ணணும். ப்ளூ, அதுலேயே லைட் ப்ளூ. ஓகே, now it's going to be look fine. ஓகே, இந்த அனிமேஷன் இவ்வளோ தான். நீங்கள் மெயினாக இதில் ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா மாஸ்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு மாஸ்கிங் ஃபர்ஸ்ட் நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரோட்டோடைப்ஸ் ஸ்மார்ட் அனிமேஷன் முக்கால்வாசி வேலையை பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணும், எந்தெந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் அனிமேஷன் பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா இங்கே இந்த iMac 1ல் இருக்கிறதும் iMac 2ல் இருக்கிறதும் மோஸ்ட்லி சிமிலராக இருந்துச்சுன்னா போதும். இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து மேலே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த எலிப்ஸோட பொசிஷன் இருக்குல்ல, இதை மட்டும் மாற்றிட்டு எலிப்ஸ் 3ங்கிறது வந்து அந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்ல, நான் இந்த சர்க்கிளை 2 டைம் டூப்ளிகேட் பண்ணியிருந்தேன். எலிப்ஸ் 2, எலிப்ஸ் 3 இந்த ரெண்டுமே வந்து இந்த பெரிய சர்க்கிள்னு இமேஜின் பண்ணிக்கங்க. அதுதான் கரெக்டு. ஸோ எலிப்ஸ் 3க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ எலிப்ஸ் 2 வந்து அதுக்கும் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ எலிப்ஸ் 4 வந்து இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி எலிப்ஸ் 3க்கு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறனால எனக்கு அந்த சர்க்கிள் கரெக்டாக பின்னாடி இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தனியாக சொல்லுங்கள், நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க கொடுத்தது. நான் வந்து சின்னதாக அந்த அனிமேஷன் எஃபெக்ட்டு உள்ளே இருக்கிறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், இந்த பட்டன் எஃபெக்ட் இதெல்லாம். பட் இது நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சிமிலராக அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டியது அனிமேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த டிகிரி இருக்குல்ல, இந்த குரூப்புக்கு நான் ஒரு டிகிரி கொடுத்தேன்ல, தெரியுதுங்களா, இந்த 34 டிகிரி. இது இல்லைன்னா அந்த ரொட்டேட் அனிமேஷன் வராது. ஸ்மார்ட் அனிமேஷனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட் அனிமேஷன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஓரளவுக்கு நல்லா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. இந்த சேனல் வந்து யூஐ/UXை பற்றி கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஸோ ஃபிக்மா வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா மெயினாக வந்து நான் யூஎக்ஸ் டிசைனர், யூஎக்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். டூல்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாங்கிற ஒரு ரீசனால தான். பட் இந்த மாதிரி ஏதாச்சும் டூல் ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை உங்களுக்கு டூல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் எவ்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த வாரத்தில் 3 நாள் 3 வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் சப்போர்ட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். See you soon next video. Bye bye. Take care.